திராவிட மாடல் ஆட்சி இது எல்லாருக்குமான ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு காலகட்டங்கள்ல தெரிவிச்சுக்கிட்டே இருந்தாரு. ஆட்சிக்கு வந்த பிறகு கிட்டத்தட்ட 4.5 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாட்டுல ஒரு பெரும் போராட்டம் கையில் எடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அதாவது குறிப்பாக சென்னை மாநகரத்துடைய தூய்மை பணியாளர்கள் அவங்க எல்லாருமே ஒரு போராட்டத்தை கையில் எடுத்திருந்தார்கள். அவர்களுக்கு நிரந்தர பணி வேண்டும் அப்படின்ற கோரிக்கையோட சென்னை மாநகராட்சி வளாகத்தின் எதிரே அமைந்துள்ள நடைபாதை பகுதியில சென்னை மாநகராட்சியோட தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தாங்க. கிட்டத்தட்ட 13 நாட்களாக அறவழியில் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த தூய்மை பணியாளர்களின் கோரிக்கையை அரசு செவிசாய்த்து கேட்கவில்லை அப்படின்ற குற்றச்சாட்டு பல்வேறு தரப்புல வைக்கப்பட்டது. ஆனால் அரசு தரப்புல என்ன சொல்லப்பட்டதுன்னா 7 முறை பேச்சுவார்த்தைக்கு முயற்சி செய்தும் அந்த பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்தது அப்படின்னு சொல்லி அரசு தரப்புல சொல்லப்பட்டது. மேயர் அவர்கள் முன்னெடுப்பிலும் அமைச்சர் சேகர் பாபு தலைமையில் எல்லாருமே பேச்சுவார்த்தை நடத்தி அந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவடைந்தது நிலையில அரசுக்கு ஆதரவாக ஒரு பக்கம் குரல்கள் இருந்தாலும் அரசுக்கு எதிராக போராட்டக்காரர்களுக்கு ஆதரவாகவும் குரல்கள் எழுந்த வண்ணமே இருந்தது. இந்த நிலையில இந்த போராட்டக்காரர்கள் அந்த இடத்தை விட்டு கலைந்து செல்ல வேண்டும். தூய்மை பணியாளர்கள் வேறு இடத்திற்கு ஒதுக்கப்பட்ட இடத்துல அரசால ஒதுக்கப்பட்ட இடத்துல போராட்டம் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றத்தில இருந்து உத்தரவு வந்ததை அடுத்து அந்த இடத்துல இருந்து போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்கள் அனைவரும் அப்புறப்படுத்தப்பட்டனர். காவல்துறையினர் இந்த அப்புறப்படுத்தும் நடவடிக்கையில் ஈடுபடும் பொழுது மிகவும் மூர்க்கத்தனமாக நடந்து கொண்டதாகவும் அவர்களை தாக்கியதாகவும் தூய்மை பணியாளர்களை மேன்ஹேண்டில் செய்ததாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்த வண்ணம் இருக்கிறது. இந்த போராட்டத்தை ஒருங்கிணைத்த வழக்கறிஞர் கு பாரதி அவர்களும் இந்த தூய்மை பணியாளர்களோடு சேர்த்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர்கள் பல்வேறு இடங்கள்ல அடைத்து வைக்கப்பட்டிருக்கின்றனர். இவர்களுக்காக பல்வேறு தரப்பிலிருந்து குரல்கள் எழுந்த வண்ணமே இருக்கிறது. பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள் என பல்வேறு தரப்பினர் இந்த மக்களுக்காக ஆதரவு குரல் எழுப்பிக் கொண்டே வருகிறார்கள். இந்த நிலையில அரசு தரப்புல இருந்து முக்கியமான திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது தூய்மை பணியாளர்கள் குடும்பத்திற்காக என்னென்ன சலுகைகள் எல்லாம் வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். சென்னை கார்ப்பரேஷனுடைய தூய்மை பணியாளர்கள் அனைவருக்குமாக இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டிருப்பதாகவே பார்க்கப்படுகிறது. இவர்களை சாந்தப்படுத்தவே இந்த அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு சில தரப்பினர் குற்றச்சாட்டை தெரிவித்து வருகின்றனர். ஒரு சிலர் இந்த குற்றச்சாட்டை தெரிவிச்சுட்டு வர்றாங்க. அரசு இந்த போராட்டத்தை முழுங்கடிக்க பாக்குது, அவங்களுக்கு தேவையான அந்த நிரந்தர பணி கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு தரப்புல இருந்து குரல்கள் எழுந்த வண்ணமே இருக்கிறது. அரசு இந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டத்திற்கு எந்த அளவுக்கு முடிவை கொண்டு வர போகிறது, இவர்களுக்கு எந்த மாதிரியான நீதியை வழங்க போகிறது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம்.